இஞ்சி தொக்கு யாருக்கு தான் பிடிக்காது? அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு எது கூட வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இஞ்சி வாங்கி தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி 1 கப் அளவு எடுத்துக்கணும். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியை போட்டு வதக்கணும். புளி 1/2 கப் அளவு எடுத்து அதில் உள்ள நாரெல்லாம் எடுத்துட்டு அதை பிச்சு போட்டு இஞ்சியும் புளியையும் நல்லா வதக்கிக்கணும். அதை அப்படியே ஆற வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்து அதை நல்லா வாசம் வர்ற வரையும் வறுத்து அதை ஃபைன் பவுடராக நுணுக்கி வச்சுக்கணும். இப்போ ஆறின இஞ்சி புளியை மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வதக்கினோம்ல அதே கடாயில் மீதி உள்ள நல்லெண்ணெயை ஊற்றிட்டு கடுகு 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா பொரிஞ்சதும் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பேஸ்ட்டை போட்டுட்டு 1/2 கப் அளவுக்கு தனி மிளகாப்பொடி அதையும் போட்டு நல்லா வதக்கணும். இதுக்கு 100 ml வரைக்கும் நல்லெண்ணெய் தேவைப்படும். 1/2 கப்பு வெல்லத்தையும் போடணும். ஏன்னா இஞ்சி ரொம்ப காரமாக இருக்கும். நல்லெண்ணெயும் கடைசியில் கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கலாம். அல்வா மாதிரி கிண்டி இறக்கணும். கடைசியாக அந்த வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெந்தய பொடியை போட்டு நல்லா ஆறினதும் பாட்டில் எடுத்து வைக்கணும். சூடோடு வச்சிடாதீங்க, அப்புறம் கெட்டு போயிடும். ஃப்ரிட்ஜில் வச்சு தீர்ற வரைக்கும் யூஸ் பண்ணலாம். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.